கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 9/10/2025 வியாழக்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை என்னாகமோ 23:21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். No misfortune is seen in Jacob, no misery observed in Israel. The Lord their God is with them. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து நம்மையும் நம்முடைய இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். மனிதர்கள் இன்றைக்கு ஒரு மனிதனை பார்த்து, நீ பாவி, நீ குறைவுள்ளவன், நீ குற்றமுள்ளவன், நீ துரோகி, நீ எப்படிப்பட்டவன், நீ உண்மையில்லாதவன், நீ பொய் பேசுகிற என்று சொல்லி பலவிதமான வார்த்தைகளை சொல்லி குறை சொல்லவும் குற்றப்படுத்தவும் தான் முயல்கிறார்கள். குறை சொல்லுகிறவர்கள் என்னவோ பரலோகத்திலிருந்து வந்தவர்கள் போலும், மற்றவர்கள் அனைவரும் பாதாள உலகத்திலிருந்து வந்தது போலவும் தன்னை பரிசுத்தவானை போல காண்பித்து மற்றவர்களை குறை சொல்லுகிற நாவு அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. அதே நேரம் அவர்கள் கர்த்தரை சார்ந்தவர்களும் அல்ல, அவர்கள் சாத்தானுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள். குறை பேசுகிற நாவு வேதத்தில் கூட பார்க்க முடியும். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசையுடைய சரித்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின பொழுது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் கடிந்து கொள்வாராக என்று யூதா 9 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறதை எத்தனை பேர் படித்திருக்கள் என்று எனக்கு தெரியவில்லை. கர்த்தருடைய ஜனங்கள் விசுவாச மார்க்கத்தார் கட்டாயம் இந்த வசனத்தை படித்திருப்பார்கள், அறிந்திருப்பார்கள். கர்த்தருடைய தூதன் கூட பிசாசை குற்றப்படுத்த துணியவில்லை. கர்த்தர் கடிந்து கொள்வாராக என்று சொல்லி அவன் அவ்விதமாய் சொல்லுகிறதை தான் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு அநேகர் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு அது ஒரு வேலையாக, அது ஒரு தொழிலாக செய்து கொண்டு மீடியாவிலே ஒருவரை ஒருவர் குறைப்படுத்தி குற்றப்படுத்தி கொண்டு சொல்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் அதை அறிவிருக்கிறார். விதமான பாவங்களுக்கு கர்த்தர் நீங்களாக்குவராக. நம்முடைய ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அக்கிரமத்தை புறம்பே தள்ளுகிறவர், அக்கிரமம் உடையவனை ஆக்கினைக்கு தப்புவிக்கிறவர். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை தான் ஆராதிக்கிறோம். பாவ மனிதனுக்காகத்தான் இந்த உலகத்தில் இயேசு கர்த்தர் எந்த மனுஷனை ரட்சிக்கும்படியாகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ரட்சிக்கும். பாவத்தில் மீட்டெடுக்க வந்த இயேசு கிறிஸ்து விடுதலை மீட்பையும் கொடுப்பாராக. ஜெபிப்போம். பிதாவே, எங்களை குற்றப்படுத்தாதவரும் எங்களுடைய அக்கிரமங்களுக்கு நீங்களாக்குகிறவரும் பாவப்படுகுழிந்து எங்களை தூக்கி நிறுத்துகிறவரும் தொடர்ந்து நிலை நிறுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 93